கர்த்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம் ஒரு வேத வசனத்தை. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. வசனம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததா இருக்கிறது என்று சொல்லி. ஸோ அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க? குணசாலியான ஸ்திரீங்கிறவங்க விலை மதிப்பற்றவர்கள். அவர்கள் எல்லாரை காட்டிலும், அதாவது மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் அவர்கள் விலை மதிப்பற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஸோ 31 அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு குணசாலின ஸ்திரீயுடைய குணநலன்கள் அநேக காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதில் முக்கியமாக 2 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 28, 29 வாசிங்கம்மா. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனா நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருக்கிறாங்க. இப்போ குணசாலின்னு சொல்லும்போது நிறைய குணசாலிகள் இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, அம்மா எத்தனை பேர் இருந்தா என்னம்மா, அநேகம் பெண்கள் குணசாலியாக இருக்கலாம், ஆனால் நீயோ அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவள். ஆமேன். அப்போ குணசாலின ஸ்திரீ எப்படி இருக்கிறா? விலை மதிப்பற்றவளாக இருக்கிறா, மேற்பட்டவளாக இருக்கிறா. ஸோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான், மகளே நீ குணசாலி, மகளே நீ குணசாலி. ஸோ இந்த நாளிலும் பெண்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை நினைக்காதீங்க, உங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டு. சபையே நீ குணசாலி, கர்த்தர் அப்படிதான் நம்மளை அழைக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட குணசாலிங்கிறதான ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். சீக்கிரமாக கெட்டவங்கிற பேர் வாங்கிடலாம், ஆனால் நல்லவங்கிற பேரை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? அந்த சர்டிஃபிகேட் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஸோ இந்த நாளிலும் கூட வேதத்தில் அருமையான ஒரு சகோதரியை குறித்து குணசாலி என்று சொல்லப்படுகிறது. சரி வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 3 அதிகாரம் 11 வசனம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ குணசாலி என்பதை எல்லாரும் அறிவாங்க. நீ குணசாலி. போவாஸ் ரூத்தை பார்த்து வாழ்த்தி சொல்லுகிறார், மகளே நீ குணசாலி. குணசாலி என்று சொல்லும் பொழுது அந்த ஆங்கில பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குட் கேரக்டர், அதாவது அவங்களுடைய நன்னடத்தை, நல்ல ஒழுக்கம் உள்ள நல் பண்பு உள்ளதான அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குணசாலி என்று சொல்லும்பொழுது இந்த ரூத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் நல்ல பண்பு உள்ளவளாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவளாக உள்ள நல்ல ஒரு கேரக்டரில் நீ இருக்கிறேன்னு சொல்லி இந்த போவாஸ் பாராட்டுகிறத பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் எப்படி இருக்கிறதா? உத்தமமாக இருக்கிறது. நீ முன்னாடியே நல்ல குணமாக தான் இருந்த, நீ முன்னாடியே நல்ல ஒரு சகோதரியாக தான் இருந்த, ஆனால் இப்போ இந்த பிந்தின குணம் உனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது, அது ரொம்ப நேர்த்தியாக இருக்குது என்று சொல்லி போவாஸ் ரூத்தை வாழ்த்துகிறதான ஒரு காரியங்கள். இந்த நாளிலும் கூட ஒரு குணசாலியாக நாம் மாறணுங்கிறதுக்கான சில ஆலோசனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூத்தை குறித்து சொல்லப்பட்டதான காரியத்தில் இந்த ரூத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியம் வாசிங்க. 2:12 வாசிங்கம்மா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவள் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தவள். ஸோ அவளுக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் எப்படி கிடைச்சிச்சு, இப்படி ஒரு நற்பெயர் அவள் வாழ்க்கையில் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மோவாபிய பெண், அவள் ஒரு இஸ்ரவேல் அல்லாத ஒரு பெண். ஆனால் தான் மாமியாரோட என்ன செய்கிறாள்? அவள் திரும்பி அந்த பெத்லகேம்ங்கிற ஊருக்குள்ளே வரா. நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான். நகோமி பஞ்சத்துக்காக பெத்லகேமை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. 10 வருஷம் அங்கே வாழ்கிறாங்க. தான் 2 பசங்களுக்கும் அங்கே திருமணம் பண்ணுறாங்க. 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்க? இறந்து போயிடுறாங்க. நகோமியோட கணவர் எலிமெலேக்கும் இறந்து போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே ஆகாரம் கிடைக்கிறது, அந்த பெத்லகேம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு கேள்விப்பட்ட நகோமி அவள் என்ன பண்ணுறா? திரும்பி வரா. வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 மருமகளும் அவ கூடயே வராங்க.
அப்படி வரும் பொழுது அவள் சொல்கிறா, மகள்களே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என் கூட வர வேண்டாம், நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கும் சொந்த ஜனத்துக்கிட்டையும் நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க என்னால் முடியாது அப்படின்னு அவன் என்ன சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறா, மூத்த மருமக என்ன பண்ணுறா, ஒர்பால் தன் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டா, தன் சொந்த தேசத்துக்கு அவள் திரும்பி போயிட்டா. ஆனால் இந்த ரூத் மாத்திரம் தன்னோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, வாசிங்கம்மா அந்த 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்றாள். இதுதாங்க ரூத் எடுத்ததான தீர்மானம். அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட காரணம் அதுதான். அவளை குறித்து நல்ல வார்த்தைகள் வசனிக்கப்படுகிறது காரணம் அதுதான். என்னன்னா, அவள் அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் தன்னுடையதான மாமியை பற்றி கொண்டு அவள் பெத்லகேமில் என்ன செய்கிறாள், அடியெடுத்து வைக்கிறவளாய் காணப்படுகிறாள். அப்போ என்ன சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடையதான தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஸோ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் இடத்துக்கு வந்து உங்களோட கூட தங்கியிருந்து உம்முடைய தேவனை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன பண்ணுறா சொல்லுகிறாள். ஸோ கர்த்தரை குறித்து ஆணையிடுகிற அளவுக்கு அவள் கர்த்தரை அறிந்து வைத்திருந்தாள். அந்த தீர்மானத்தில் அவர் என்ன செய்கிறா, உறுதியாக இருக்கிறார். ஒருபால் ஃபஸ்ட்டு கிளம்பும் போதே சரி நம்மளும் போயிடுவோம், அங்கேயே போய் என்ன பண்ணுவோம் இருப்போம், அவங்க ஜனம் நம்ம ஜனமாக இருக்கட்டும், அவங்க தேவன் நம்முடைய தேவனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பயணத்தை ஆரம்பித்தா, போகிற வழியில் திடீர்னு நகோமி நின்னா சொன்னா, நீங்கள் ஏன்ப்பா என் கூட வரீங்க, பேசாமல் உங்கள் வீட்டிலே நீங்கள் போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு என்ன பண்ணிட்டா, ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டா, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டா. ஆனால் ரூத் அப்படி இல்லை, விடாமல் பற்றி கொண்டால், மன உறுதியாக இருந்தால். மாமியாரை மாத்திரம் விடாமல் பற்றி கொள்ள, இஸ்ரவேலின் தேவனை அவள் பற்றி கொண்டாள். ஆமேன். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆமேன். இந்த இடத்துல தான் ரூத்தோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. மோவாப் தேசத்தை விட்டு கிளம்பும்போது அவள் ஒரு வெறுமையானவளாக, தனித்தவளாக, ஒரு கணவனை இழந்தவளாக, சில மாமியார் தான் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர்களை பற்றி கொண்டு அந்த இடத்துல அவள் கால் வைக்கும் பொழுது இவள் சொன்ன வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுவரைக்கும் நீங்கள் ஆராதித்து வந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் இன்னையிலிருந்து அவர் எனக்கும் தேவன் என்று சொல்லி என்னைக்கு ஆண்டவரை பற்றி கொள்ள ஆரம்பித்தாலோ அன்னைக்கு கர்த்தர் அவள் சரித்திரத்தை மாற்ற ஆரம்பித்தாள். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற சில தீர்மானங்கள், சில விதமான பொருத்தனைகள், சில விதமான உடன்படிக்கைகள் தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர்வதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயங்களையே தேவன் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எடுக்கிறதான தீர்மானங்கள் அவ்வளோ உறுதியாக இருக்கணும். நாம் ஆண்டவருக்காக எடுத்து வைக்கிற ஸ்டெப் மிக உறுதியாக இருக்கணும். ஸோ அந்த தீர்மானம் உறுதியாக இருக்கும் பொழுது, அந்த உடன்படிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்கும்போது தேவன் உங்களுக்காக நின்று அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவர் சும்மா விடுவாராங்க? யோசித்து பாருங்க. ஆகா, அருமையாக என் மகள் என்ன செஞ்சிட்டா, என்கிட்ட திரும்பி வராள் என்று சொல்லி நகோமியை குறித்து ஒரு சந்தோஷம். அதே போல புதிதாக ஒரு மகள் வருகிறாள் என்று சொல்லி ரூத்தை குறித்து ஒரு சந்தோஷம். தேவன் திட்டம் பண்ண ஆரம்பித்தார். அந்த பெத்லகேமுக்குள்ள கால் வைக்கும் போதே இந்த ரூத்தோட வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றி, இந்த ரூத்தை கர்த்தர் என்னென்ன தரிசனத்தில் கர்த்தர் என்னென்ன ஆதியிலே திட்டம் பண்ண நினைச்சாரோ எல்லாத்துக்கும் செயல்படுத்த அவர் ஆரம்பித்து விட்டார். ஆமேன். ரூத்தை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பட்டியலில் யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறா? ரூத் இடம்பெறுகிறாள். ஒரு அந்நிய தேசத்து பெண் தான். ஆனால் இயேசுவை கர்த்தரை என்னைக்கு அவள் ஏற்றுக்கொண்டாலோ, ஆண்டவரை ஆராதிக்கிறவளாய் அவள் தேவனை தெரிந்து கொண்டாலோ, அவள் வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாற்றி மெசியாவோட பிறப்பின் வம்ச வரலாறுல முதல் பக்கத்தில் அவள் பேர் வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன். இந்த முதல் அத்தியாயத்தில் அவள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே, ஆண்டவரோட அந்த சமூகத்தில் அவள் எடுத்த தீர்மானத்தின்படியே 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு நிறைவான பலனை கர்த்தர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார். யாருக்குங்க அந்த நிறைவான பலன் கிடைக்கும்? செட்டையின் கீழே வர்றவங்களுக்கு தான்.
வசனம் சொல்லுகிறது அவருடைய செட்டையின் கீழே வர்றவங்களுக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. அவருடைய செட்டையின் கீழ் வருகிறவங்களுக்கு அடுத்து என்ன உண்டு? மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆரோக்கியம் உண்டு. அவருடைய செட்டையின் கீழ் வர்றவங்களுக்கு அடுத்து ஆனந்தம் உண்டு. சும்மா இல்லைங்க, கர்த்தருடையதான செட்டைகளுக்குள்ளதாக, அவருடைய நிழலுக்குள்ளதாக. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி அவருடைய செட்டைக்குள்ள யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலத்தை கொடுக்கிறார். ஆமென். இந்த ரூத்துக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்தார், இந்த ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார், இந்த ரூத்துக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். அடைக்கலம் மாத்திரமல்ல, ஆனந்தத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். அவளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இந்த ரூத்தின் சரித்திரம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு துக்கமா தெரியும். நகோமி சொல்வா, நீ என்ன மாறாள்னு சொல்லுங்க, என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பா இருக்கு, சர்வ வல்லவர் எனக்கு கசப்ப கட்டளையிட்டான்னு அவள் சொல்லுவா. அடுத்து பாருங்க, ஊர்க்காரங்களாம் பார்த்துட்டு அவளை உரு தெரியாம இது நகோமி தானோ, போகும்போது நல்லா கொலு கொலுன்னு போனாலே, வரும்போது இப்ப வத்தலுமா ஒண்ணுமே இல்லாம வராளே, நகோமி தானோன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய சரீரம் ஒடுங்கி போனது. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போயிட்டா, எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. கணவனை இழந்து 2 பிள்ளைகள் இழந்து நம்பிக்கை அற்றவளாக அவர் பெத்லெஹேமுக்குள்ள கால் வச்சாலும் 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறவர்களாய் உயர்த்தப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். 4ஆம் அதிகாரத்திலே போவாஸ் அந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை மடியில் வைத்து வளர்க்கிற தாயாக நகோமி மாற ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சொல்றாங்களா, நகோமி உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாங்களா, அவளை எல்லாரும் வாழ்த்துறாங்களா. எப்படி சரித்திரம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கை கூட, என் வாழ்க்கை மாறுமா, என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையே, என்னோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுமா என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றார், இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வருவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காய் நின்று கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள் எல்லாத்தையும் மாற்ற ஆண்டவராலே ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய செட்டையின் கீழே வந்துடணும். நீங்கள் நினைக்கலாம், நான் தான் ரசிக்கப்பட்டுட்டேனே, எத்தனையோ வருஷம் ஆச்சே, நான் அவர் செட்டையில் தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்பப்போ செட்டையை விட்டு வெளியில் ஓடி ஓடி போயிட்டு வரும். எப்படி போகிறோம்? வெளியில் ஓடி ஓடி போயிட்டு வரும். பேழையிலேருந்து ஒரு காகத்தை நோவா அனுப்புனாராம். அந்த நோவா அனுப்பின காகம் என்ன பண்ணுச்சா, போயிட்டு போயிட்டு வந்துச்சான். பேழைக்குள்ளே வருதா, அப்படியே கொஞ்சம் அப்படி வர்ற மாதிரி வந்து உட்காருதா, திரும்ப போயிடுதான், திரும்ப போகுதா, திரும்ப வருதான். அது மாதிரி தான் கொஞ்ச நாள் அப்படியே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட களி கூறுறது. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் காரியங்களை அமைஞ்ச உடனே, கொஞ்சம் காரியங்களை ஆனவுடனே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, ஆகா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இல்லை ஒரு கல்யாணம் இருக்குதே, நான் போயிட்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய்க்கலாம். அப்போ செட்டையில் விட்டு எங்கே போயிட்டீங்க? ஆண்டவருடைய சட்டையை விட்டு எங்கே போயிட்டீங்க? கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆண்டவருடைய சட்டையை விட்டு எங்கே போயிட்டீங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆண்டவருடைய சட்டையை விட்டு எங்கே போயிட்டீங்க? வேலைக்கு போயிட்டீங்க. ஸோ இந்த நாளில் கூட செட்டையை விட்டு வெளியில் போகிறதுனால தான் பிரச்சனை. செட்டையை விட்டு வெளியில் போகிறதுனால தான் அநேக எதிர்பார்க்காத அநேக போராட்டங்களை நம்ம சந்திக்க நேரிடுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வாரம் நான் சர்ச்சுக்கு வரதான் செய்கிறேன், ஆனாலும் அப்படி தானே இருக்குது. நீங்கள் அதாவது உங்கள் சரீரத்தின்படி சபைக்கு வந்துட்டீங்க, சந்தோஷம்தான். ஆனால் மற்ற நாட்களில் அவருடைய பிரசன்னத்தில் இல்லாத அளவுக்கு அவர் வீட்டு தூரம் போனாலும் என்ன வரும்? பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளதாக, அவருடைய மகிமைக்குள்ளதாக ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கணும். அப்படி இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் மற்ற நேரங்கள்லையும் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறது, இல்லை அவருடைய பிரசன்னத்தை நம்ம அறிந்து கொள்ளாமல் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இல்லாமல் போகிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா அவரை விட்டு தூரம் போகிறதான காரியங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் கூட அவர் பிரசன்னத்தில் இருக்க தான் தேவனுடைய வழி நடத்துதல் நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஸோ முதலாவது, நீங்கள் குணசாலி அப்படிங்கிறதான ஒரு பெயரை பெற வேணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிறார். போவாஸ் சொல்லுகிறார், மகளே நீ குணசாலி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறதான நம்ம கணவன்மார்களோ நம்ம பிள்ளைகளோ நம்மளை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? என்ன கொடுப்பாங்க? இந்த 31 அதிகாரத்தில் அவள் கணவன் எழும்பி அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டுது, நீயும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள்னு சொல்லுவாங்களா?
இந்த நாளிலும் கூட அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த ரூத்திற்கு தேவன் அடைக்கலத்தையும் கொடுக்கிறார், எதிர்காலத்தையும் கொடுக்கிறார். 2:11 வாசிமா. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. போதுமா? கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வரணும்னா எதை விடணுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு. அப்ப நான் சொன்ன மாதிரி செட்டைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் எப்பயுமே இருக்கணும். ஜெபிக்கிற நேரம் மாத்திரம் நான் சொல்லல, எல்லா நேரமும் அவரோட நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிறதுன்னு அதுதான். நோவா குறித்து வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன? ஜெபிக்கிற நேரம் மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட எல்லா நேரங்களிலும் அவரோடே சஞ்சரிக்கிறது. ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே நீங்கள் வாங்க, என் கூட இருங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும், எஸ்ப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க, கர்த்தாவே என்கிட்ட பேசுங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு எல்லா நேரத்துலையும் அவரை கேட்கணும். அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரியே நம்ம என்ன செய்யணும்? அவர் கூட தான் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன பண்ணணும்? அவரை கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவர் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை அழகாக கைட் பண்ண ஆரம்பிப்பார். ஆண்டவரே என் கூட வாங்கன்ட்டு எல்லாத்துலேயும் அவர் போட்டு, இந்தாங்க ஆண்டவரே இங்கேயே அமர்ந்துருங்கன்னு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வேலை என்ன பண்ணக்கூடாது? நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த நாளிலும் கூட ஜென்ம தேசங்களை விட்டு வரணும், ஜென்ம ஸ்பாவத்தை விடணும். கர்த்தருக்குள்ளே வந்துட்டோமா, ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டுட்டோமா, அவருடைய செட்டைக்குள்ளே வந்துட்டோமா, தகப்பனையும் தாயையும் ஜென்ம ஸ்பாவங்களையும், அதாவது ஜென்ம தேசம்ங்கிறது நான் மாம்சத்தின் ஸ்பாவங்களை சொல்கிறேன். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளையா பிறக்கும் போது அந்த ஜென்ம ஸ்பாவங்கள் நமக்குள்ள என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். நம்ம விரும்புகிறோமோ விரும்புறையோ கேரக்டர்ஸ் என்ன செஞ்சிருது? ஆக மொத்தத்தில் என்ன செஞ்சிருது? நம்ம கூடவே ஜீனில் அது பயணிச்சு வந்துடுது, டிஎன்ஏல வந்துடுது. ஆனாலும் கூட கர்த்தருடைய செட்டைக்குள்ளே வரும்போது அந்த டிஎன்ஏவே நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும், அதை ஜெயிக்கணும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? உன் தகப்பனை விட்டுட்டு, உன்னோட ஜென்ம தேசத்தை விட்டுட்டு, உன் சொந்த ஜனங்களை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று கூப்பிடும்போது ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களை என்ன பண்ணுறான்? விட்டுட்டு தன்னுடையதான காரியங்களை, தன்னுடைய மனைவியை கூட யார் இருக்கிறா? சகோதரனுடைய குமாரன் லோத்தை அழைச்சி என்ன செய்கிறான்? ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் விட வேண்டியதை விட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தோமோ அதுவும் இப்பயும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சீரியல் பார்த்தேம்மா, நான் சினிமா பார்த்தேம்மா, ஆனால் இப்பயும் நான் அதே தான் பார்க்குறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்கள் முந்தின நற்குணமும் சரியில்லை, பிந்தின நற்குணமும் சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஸோ இந்த நாளிலும் கூட சினிமா மாத்திரமல்ல, சீரியல் மாத்திரமல்ல, நம்முடையதான கேரக்டர்ஸ், நம்முடையதான குணாதிசயங்கள் மாறணும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு ஏற்ற ரீதியாக பொறாமைகள் இருக்கக்கூடாது, பெருமையான வார்த்தை வரக்கூடாது, கசப்பான வைராக்கியங்கள் உள்ளே இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் கெட்ட வார்த்தை? யோசித்து பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பேசுறதுக்காக என்ன பண்ணுறது? வாயில் தகாத வார்த்தைகளை பேசுறது. கர்த்தர் பார்க்குறாருல, அந்த வார்த்தையை பேசும்போது ஆவியான என்ன செய்வார்? துக்கப்படுவார். அப்புறம் அதே வாயினால் எப்படி ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும்? ஸோ இந்த நாளில் கூட நான் செட்டைக்குள்ளே வந்துட்டேன்னா அந்த கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? என் வாயில் வரக்கூடாது. நான் செட்டைக்குள்ளே வந்துட்டேன்னா மற்றவங்களை குறை பேசக்கூடாது, புறங்கூறி என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமாக அவதூறாக பேசக்கூடாது, புறங்கூறி சொல்லக்கூடாது, இல்லாததை இருக்கிறத போல பேசக்கூடாது, பெருமையாக பேசக்கூடாது. பெருமையாக பேசின ஒருத்தனை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பூமியில் தள்ளி விட்டார். அவன் பேரை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? லூசிபர். பெருமையாக இருந்தவனை, வானத்தில் இருந்து அவனை பூமிக்கு என்ன பண்ணார்? தாளை தள்ளி விட்டுட்டார். மனுஷன்லையும் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் பெருமையாக இருந்தா அவனை சிங்காசனத்தை தள்ளி என்ன பண்ணிட்டாரு? காட்டுக்குள்ளே அனுப்பிட்டார். நீ என்ன செய், மாட்டை போல புல்லை மேய்ன்னு சொல்லி. ஸோ தேவனை துதிக்கிற வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அடுத்து என்ன வரக்கூடாது? சினிமா பாடல்களை உச்சரிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட பாடலை பாடக்கூடாது. எங்கேயாவது நம்ம எல்லாம் விட்டுருப்போம், ஆனால் எங்கேயாவது பயணம் பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரி சில பாட்டுகள் ஒழிக்கும் போது என்ன செஞ்சிருது? இருதயத்தை ஊடுருவுது. எங்கே ஊடுருது? அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அந்த நேரங்களில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் உங்கள் வாயில் என்ன செய்யுங்க? பாடுங்க. பிசாசு அப்படி தான் பின்னுக்கு இழுப்பான். எதை விட்டு வந்தோமோ அதை திரும்ப தொடர்றதுக்கு சமயம் வாய்ப்புகளை கொடுப்பான், பின்னுக்கு இழுப்பான். ஆனால் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியத்தையும்
கிருபையும் கத்த தருவாராக. ஆமேன். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நம்ம எப்படி செட்டைக்குள்ளே வரணுமா? நம்முடையதான ஜென்ம பாவங்களை, நம்முடையதான கேரக்டர்ஸ், பழைய கேரக்டர்ஸ், இந்த பூமியில் வாழும்போது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தையின்படி அப்படி மரித்து கிடக்கிற அனுபவத்தை திரும்ப என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. தேவன்கிட்ட வரும்போது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் புதைச்சிடணும், சிலுவையில் அரைஞ்சிடணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட ரூத்தின் தீர்மானத்தை தேவன் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். இன்னும் பார்த்தீங்கன்னா 3:10 வாசிமா. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அவள் யாருக்கு பின்னாடி போகலையா? தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபர் பிறகே. இந்த வாலிபர் அப்படின்னா நான் உலகன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த உலகத்தின் பின்னே நீ போகலை. அருமையான ரூத்தே, நீ எங்கே போகலை? உலகத்துக்கு பின்னாடி போகலை. நான் சுதந்திரவாளி என்று அறிந்து உன் மாமியார் சொல்லி கொடுத்தபடியினால நீர் என்ன செய்கிற? என்மேல் போர்வையை விரியும் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். இந்த நாளில் பார்ப்பீர்களானால் அந்த போவாசை இயேசுவுக்கு ஒப்புமையாக நான் சொல்கிறேன். இந்த உலக வாலிபர்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துக்கு ஒப்புமையாக நான் சொல்ல விரும்புகிறேன். மாமியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்புமையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சுதந்திரவாளி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவருடையதான மனவாட்டியாக, அவருக்கு நியமிக்கப்பட்டவராக நாம் காணப்பட வேண்டும். ஸோ அந்த போவாஸ் சொல்கிறாரு, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபர் பிறகு என்ன செய்யலை? போகலை. ஸோ இந்த நாளிலும் கூட சுதந்திரவாளியாகிய இயேசு நம்மை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளணும்னா உலகத்தின் பின்னே நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஒருவன் உலகத்தின் பின்னே போவானானால் அவனிடத்துல என்ன இல்லையா? பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் ஒருத்தன் அன்பு கூர்ந்தா அவனிடத்துல என்ன இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் பின்னே போகிற காரியங்கள், மனுஷனுக்காக, யாருக்காக இல்லைங்க, இவங்களுக்காக அப்படிங்கிற மனுஷனுக்காக போகிறதான அந்த காரியங்கள், மனுஷனை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மனுஷனை திருப்திப்படுத்தி தன் பதவியே இழந்து போனான் ஒருத்தன். யாருன்னு சொல்லுங்க? சவுல். ஜனங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பலியை செலுத்தினதுனால, ஜனங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அமலேக்கிற்கு எல்லாத்தையும் அழிக்க சொன்னப்ப அதில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் அவன் எடுத்து வச்சதுனால தன்னுடையதான அரசாங்க பதவி, தேவன் கொடுத்ததான அந்த காரியத்தை, அந்த பிரசன்னத்தை, அந்த அபிஷேகத்தை அவன் என்ன பண்ணானா? இழந்து போனான். அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணுனான். ஆனால் தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு ஆட்சி, இருள் நிறைந்த ஆட்சி அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய செட்டின் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உலகத்தின் பின்னே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லுகிறதான அந்த காரியங்களுக்கு ஈடுபடாதபடி வேதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட அந்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். இந்த இடத்துல அந்த போவாஸ் களத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? ரூத்தோட மாமியார் நகோமி. அவன் என்ன பண்றா? அதே போல களத்துக்கு போறான். வாசிங்க 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. 2-3. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. போதுமா? மாமியார் சொல்லி கொடுக்குறாங்க, நீ களத்துக்கு போ. எப்படி போகணும்? நீ குளிக்கணும், எண்ணெய் பூசணும், உன் வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாளனாகிய போவாஸுக்கு முன்னாடி நீ இப்படி இருக்கணும் அவர் சொல்லி கொடுக்குறாங்க. ஆவியானவரால் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வார்த்தை, மணவாளனாகிய இயேசு வரப்போறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? குளித்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். 2வது எண்ணெய் பூசி அபிஷேகத்தை பெற்றுக்கணும். 3வது கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை என்ன செய்யணும்? உடுத்தி இருக்கணும். நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரங்கள், நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த வஸ்திரங்கள், நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு சபையாகிய களத்திலே போவாஸுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். வரப்போகிற போவாஸ் யாருங்க? மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த வரப்போகிற போவாஸுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை அதுதான். ஆவியானவரால் சொல்லப்படுற வார்த்தை, நீங்கள் என்ன செய்யணும்? ஞானம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும். உங்களுடைய வஸ்திரத்தில் ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது? குறைந்திருக்க கூடாது. ரட்சிப்புங்கிறதான வஸ்திரத்தை உடுத்திருக்கணும், பரிசுத்தம் வஸ்திரம் இருக்கணும், ஆண்டவர் கொடுத்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி சபை என்கிற களத்தில் இருக்கணும். நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன், நான் சபைக்கே போக மாட்டேன்,
ஆண்டவர் எப்படி உங்களை அழைச்சிக்குவாரு? சபையை தான் ஆண்டவர் மணவாட்டின்னு சொல்கிறாரு. சரிங்களா? சபையை தான் மணவாட்டி சபை என்று சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு கோபமா உடனே நான் சபைக்கு போக மாட்டேன். குடும்பத்தில் பிரச்சனையா சபைக்கு போக மாட்டேன். நான் நினச்சது நடக்கலையா சபைக்கு போக மாட்டேன். யாருக்குங்க நஷ்டம்? நீங்கள் சபைக்கு வரலைன்னா யாருக்கு நஷ்டம்? உங்கள் ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். தேவனுடைய வருகையில் கைவிட்டு போகிறதான நிலைமை உண்டாகும். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற களத்தில் போவாஸ் ஆகியதான அந்த தேவன், அதாவது இயேசுவுக்கு ஒப்புமையே சொல்லப்படுகிற அந்த போவாஸ் வருகிறதுக்காக ரூத் எப்படி களத்தில் வெயிட் பண்ணாலோ அதே போல நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசுவாகிய மணவாளன் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது எப்படி இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ குணசாலி. யார் குணசாலி? செட்டையின் கீழே அடைக்கலமாய் வருகிறவர்கள் குணசாலி. செட்டையின் கீழே வரணும்னா விட வேண்டியதை விட வேண்டும். அடுத்து செட்டையின் கீழே வந்துட்டேன்னா களத்துக்கு போக வேண்டும். களமாகிய சபைக்குள்ள எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு என்னுடைய வஸ்திரங்கள் எதுவையும் அசுசிப்படுத்தாத அளவுக்கு, என் வஸ்திரங்கள் கரைப்படாத அளவுக்கு என் சபையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை, எல்லா இடத்துலையும் சபைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை எந்த சபையில் நாட்டி வச்சிருக்கிறாரோ அந்த சபையில் இருந்து கனி கொடுப்பது தாங்க ஆசீர்வாதம். அந்த சபையிலே நீங்கள் நிலைத்திருந்து ஆண்டவருக்காய் போவாஸாகிய இயேசுவுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது சுதந்திரவாளியாகிய கர்த்தர் உங்கள் மேல் தன் போர்வையை விரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ குணசாலி என்று சொல்லி. அடுத்த ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அடுத்து ஒரு மகளை குறித்து சொல்ல விரும்புகிறேன். மகளே நீ கூடாரவாசி. முதல்ல சொன்ன நீ குணசாலி, அடுத்து நீ கூடாரவாசி. மகளே நீ கூடாரவாசி. யாரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு? யாகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த யாகேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை பார்ப்பீர்களானால், அவள் கூடாரங்களில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் எப்படிப்பட்டவளா? ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமா இருக்கிற பெண்களுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்ங்கிறதான ஒரு நல் பெயர் அவள் எடுக்கிறாள். அதுக்கு காரணம் என்ன? முதல்ல பார்த்தோம், அவன் குணசாலியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா செட்டையின் கீழே வரணும்னு பார்த்தோம். இப்போ அவள் கூடாரத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குள்ள அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த நாளிலும் கூட அவள் மூலமாய் கர்த்தர் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே யாபீன் என்றதான கானானிய ராஜா 20 வருஷம் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தெபோராள்ங்கிறதான ஒரு சகோதரியை நியாயாதிபதியாய் கர்த்தர் எழும்ப செய்கிறார். பாராக்கை கர்த்தர் எழும்ப செய்கிறார். ஒரு யுத்தம் அவர்கள் மூலமாய் நடக்கிறது. அந்த சூழ்நிலையிலே சிசேரா அப்படிங்கிறதான ஒரு சேனாதிபதி, யாபீன்கிற கானானிய ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி, அவன்கிட்ட 900 இருப்பு ரதங்கள் இருந்துச்சு தான். 1-2 இல்லைங்க, அந்த நாட்களில் ரதங்கள் இருக்குதே பெருசு. அதில் பார்த்தீங்கன்னா 900 இருப்பு ரதங்கள் இருந்துச்சு தான். அந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? சிசேரா அந்த பாராக்கோடும் தெபோராளோடும் அவன் என்ன செய்கிறான்? யுத்தம் பண்ண போகிறான். யுத்தம் பண்ணுகிற வேளையிலே அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சேனைகளோட அவர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு வானத்தில் இருக்கிறதான அந்த அயனங்களிலிருந்து சிசராவோட அந்த அயனங்கள் என்ன பண்ணிச்சான்? யுத்தம் பண்ணினே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த யுத்தத்தில் தோற்று போனவனாய் சிசரா வெறுங்காலாய் ஓடி வருகிறான். ஓடி வருகிற வேலையில் ஒரு கூடாரத்தை பார்க்குறான். அது யாருடைய கூடாரங்கிறதையும் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஏன்னா அந்த நாட்களில் கானானிய ராஜாவுக்கும் இந்த யாகேலுடைய கணவருக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருந்துச்சு. அதோட சூப்பரான ஒரு கூடாரம் கிடச்சிச்சு, நம்ம என்ன பண்ணலாம், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம், யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஓடி வரான். அதை பார்த்த யாகேல் என்ன பண்ணுறா? உள்ளே கூப்பிட்றான். உள்ளே கூப்பிட்டோன்னா அவன் என்ன பண்ணுறான்? தண்ணி கேட்குறான். அவனுக்கு பாலை கொடுக்குறான். பாலை கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறான், நான் இங்கே இருக்கிறேன்னு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு என்ன பண்ணுறான்? அவன் சொல்லிடுறான். உடனே என்ன பண்ணுறான்? அவனை படுக்க வைக்கிறா. ஒரு சம்காலத்தை எடுத்து என்ன பண்ணுறான்? மூடி விடுறா. எல்லாம் சரி ஓகேன்னு என்ன பண்ணுறான்? அவன் ஆயாசமாய் தூங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தூங்கின வெளியிலே அவள் செய்த ஒரு காரியம் 5:26 வாசிங்கம்மா.
தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவக் கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே என்ன பண்ணானா, மடிந்தும் கிடந்தான். மடங்கி கிடந்தான், மடிந்தும் கிடந்தான். யாருங்க? சத்துருவானவன். இஸ்ரவேலை வேதனைப்படுத்தினதான ஒரு மனுஷன், 20 வருஷமா அந்த தேசத்தை கெடுத்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன், அவனுடைய சேனாதிபதி தான். அந்த யுத்தத்தில் அவன் தோற்று போனவனாய் ஓடி வந்தாலும் அந்த யுத்தத்தில் தெபொராள் கையினால ஒரு ரட்சிப்பு உண்டாகலை, பாரா கையினால ஒரு ரட்சிப்பு உண்டாகலை. கர்த்தர் அந்த சத்ருவை யார் கையிலங்க கொடுத்தாரு? யாகேலுடைய கையில, கூடாரத்தில் இருந்தவ கையில. இந்த யாகேலை குறித்து பார்ப்பீங்கன்னா அவ தெபொராளை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. தெபொராள் நியாயம் விசாரிக்கிறவள். அந்த காலகட்டத்திலே பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நியாயம் விசாரிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறா. ஆனா அந்த தெபொராளை போல அவ தீர்க்கதரிசி இல்லை. யுத்தத்துக்கும் அவ போகல. அவ சாதாரண ஒரு குடும்ப பெண். சாதாரண குடும்பத்தில் அவர் என்ன பண்றா? கணவனை பராமரித்து பிள்ளைகளை பராமரித்து வீட்டில் இருக்கிறதான அந்த சகோதரி தான். ஆனால் யுத்தத்திற்கும் போகாத அவ கையில தான் சத்ருவை அவள் என்ன செய்கிறாள்? ஜெயிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். சத்ருவின் தலை யார் கையிலங்க இருக்கு? அவ கையில் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி தெரியுமா? இந்த நாளிலும் கூட அவ கைட்ட என்ன இருந்துச்சு? கூடாரத்தின் ஆணி இருந்துச்சு. அடுத்து என்ன இருந்துச்சு? சுத்தியல் இருந்துச்சு. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்ருவா, உங்கள் குடும்பத்தை அலைக்கழிக்கிற சாத்தானா, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற போராட்டமா, போராட்டத்தையே பற்றி பேசாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான், நமக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றியே தான் பேசுவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே இடம் எது தெரியுமா? தேவனுடைய சமூகம். ஆமே, தேவனுடையதான பாதம். அந்த தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்க. அடுத்த அந்த பிரச்சனையில் என்ன செஞ்சிடும்? ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். ஆமேன். தேவன் உங்களுக்காய் நின்று கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவன் உங்களுக்காய் நின்று யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் மனுஷங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. பிரச்சனை இன்னும் பெருசாக தாங்க போகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனுஷனை தேடி போகாதீங்க. மனுஷங்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்கள் பிள்ளைங்க மூலமாக பிரச்சனையா, இல்லை ஏதோ ஒரு வருத்தமான காரியமா, தேவ சமூகத்துக்கு போங்க. அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அண்ணாள் எங்கே போனா? தேவ சமூகத்துக்கு போனா. பெலினாள் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்தினா, ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தினா. தாங்க முடியல அவளால். ஒவ்வொரு நாளும் துக்கம் வேதனை. இவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு நிறைய பிள்ளை. அதனால குத்தி குத்தி காமிச்சா, பேச ஆரம்பிச்சா. எல்கானா எனக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருப்பா. இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தின அண்ணாள் ஒரு நாள் குடும்பமாய் அந்த சீலோவுக்கு போகிற வழியில, சீலோவுக்கு போன வேலையில எல்லாரும் பலி செலுத்தி புசித்து குடித்து இருக்கிற வேலையில அண்ணாள் மாத்திரம் எழுந்திருந்தாள். நேரா போனா தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணா? உட்காந்து அழ ஆரம்பிச்ச. வார்த்தை கூட வாயில வரல. எப்பங்க வார்த்தை வராது? துக்கம் நிறைய உள்ளத்துல இருந்தா வார்த்தை வரவே வராது. தேவ சமூகத்துல உட்கார்ந்துருப்போம், கண்ணீர் மட்டும்தான் வரும். நான் சொல்றேன், இந்த கண்ணீருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த கண்ணீர் உங்களுக்காக யுத்தமான கர்த்தர் வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களில் வழிகிற கண்ணீரை இந்த உலகத்துல இருக்கிறவங்க அல்ல தட்டி இருக்கலாம். ஆமா, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை, எப்ப பாரு போய் 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 உட்காந்து அழு போ அப்படின்னு என்ன பண்ணலாம்? கூட இருக்கிறவங்க எந்திச்சு போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் சந்திக்கிற துரோகங்களாக இருக்கலாம், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையினால வார்த்தையே வரலை, கண்ணீர் மட்டும் வருதுன்னா அந்த கண்ணீரின் தேவ சமூகத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்க. அந்த கண்ணீருக்குரிய பலனை கர்த்தர் தருவார். ஆமேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமேன். ஸோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த நாளிலே அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் சொல்லுகிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஆமேன். அண்ணாளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனாலோ அந்த இடத்துல தலையை உயர்த்தினார். அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இப்ப நான் பேசுவேன்ல,
இது வரைக்கும் நீ பேசுது இல்லை, இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார்ல, நான் பேசுவேன் தானே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா, என் வாய் பகைஞரின் மேல் திறந்திருக்கிறது. உங்கள் வாயை கர்த்தர் திறப்பாருங்க. இப்போ நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் பேச வேண்டிய ஒரு நாள் வரும். நீங்க பேச வேண்டிய நாள் வரும் பொழுது எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிப்பாற்றாரோ அந்த இடத்துல சரியாய் பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அந்த நாட்களை நமக்கு மற்றவங்களை காயப்படுத்தி பேசுறதுக்கு இல்லை, கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை சாட்சியாய் சொல்வதற்கு, கர்த்தர் என் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாயை ஒரு நாள் நகைப்பினால் கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த கூடாரவாசியான யாகியிலுடைய கையில தான் சத்ருவை கர்த்தர் கொடுத்தார். உங்க கையில தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க போராட்டத்துக்கான தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நாள் வரும் தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் உன் குடும்பத்தை அலைக்கழித்த எல்லா சாத்தானுடைய கிரியைகளை ஓன் ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தர் கேட்டு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே இந்த மாத வாக்குத்தத்த வசனம் என்ன? விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டே, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வார்த்தையின்படி உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். உங்க கண்ணீரை கர்த்தர் பார்ப்பார். எசேக்கியேலுக்கு அன்னைக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, அதனால அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன்னு. அதே போல இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மகளே நான் உன்னுடையதான விண்ணப்பத்தை கேட்கிறேன். சபையே நான் உன்னுடையதான ஜெபத்தை கேட்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், உன் கண்ணீரை பார்க்கிறேன், உன் இருதயத்தில் இருக்கிற காயத்தை நான் ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னைக்கு அந்த எசேக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ஒரு வியாதி இருந்துச்சு. இன்னைக்கு பார்ப்போமானால் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையான நீங்க விசுவாசிகளா இருக்கிறதான எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், இருதயத்துல காயத்தோடு இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்திருக்கலாம். என் காயம் ஆறுமா, என் காயம் எவ்வளவு கொடிதான காயம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு என் இருதயம் காயப்பட்டிருக்கு நீங்க நினைக்கலாம். அந்த காயத்தை ஆற்றுகிற ஒரு அருமருந்தாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வஸ்திரம் தான் உங்களை குணமாக்கும். மனுஷனுடைய வார்த்தை உங்களை குணமாக்காது, கணவனுடைய வார்த்தை குணமாக்காது, மனைவியோட வார்த்தை குணமாக்காது. என் பிள்ளை எனக்கு ஆறுதல் செய்வான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த பிள்ளையே சில சமயம் பேசும், உண்மைதானே? ஆனாலும் கூட நம்முடைய காயத்தை ஆற்றுகிற ஒரே அருமருந்து கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஆமேன். அந்த கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய காயத்தை ஆற்றி நம்மளை குணமாக்க வல்லதாய் காணப்படுகிறது. ஆமேன். இந்த நாளிலும் இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, வசனத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். அவள் ஞானமாய் விவேகமாய் செயல்பட்டாள். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு சேனை தளபதினா எப்படி இருப்பான்? ஜைசாண்டிக்கா இருப்பான். அவன் படுத்து கிடக்குறான், அவனை படுக்க வச்சுட்டா. இப்போ அவன் கிட்ட போய் ஒரு கையில் சுத்தியல், ஒரு கையில் ஆணி எடுத்துக்கிட்டு ஒரு ஆணோட பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும்? அவன் இப்படி கையை ஓங்கி இப்படி வைக்க ஆரம்பிக்கும் போது முழிச்சிட்டானா, கையை பிடிச்சிட்டானா, அடுத்து என்ன பண்ணுவான்? யாகையில என்ன பண்ணுவான்? தீத்து கட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவன் அவளுக்கு ஞானத்தை கொடுத்தாள், தேவன் அவளுக்கு விவேகத்தை கொடுத்தாள், தேவன் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தாள். பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட சபையாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஞானமாய் நடக்க, விவேகமாய் நடக்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தைரியமாய் நடக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஞானமா நடக்கணும், விவேகமா இருக்கணும், தைரியமா என்ன செய்யணும்? போராடணும். அடுத்து ஆணிங்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. எதுங்க தேவை? ஆணிங்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அடுத்து சுத்தியல்ங்கிறதான வசனம் நமக்கு தேவை. ஸோ இந்த நாளிலும் கூட அந்த ஆணியையும் அந்த சுத்தியிலையும் வச்சுதான் இவள் என்ன செய்தாள்? அந்த சிசராவின் தலையை அவள் உடைத்து போட்டாள். ஆமேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சத்துருவோட தலையை உங்க கையில கொடுக்கணும்னா, உங்க மூலமாய் அநேக பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தீர்வை உண்டாக்கணும்னா உங்க கையில என்னங்க இருக்கணும்? சுத்தியல் இருக்கணும். உங்க கையில் என்ன இருக்கணும்? ஆணி இருக்கணும். ஸோ விசுவாசத்தோடு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும் போது, விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதோட கையில பட்டயம் இல்லாம இருந்துச்சு, ஆனா அவன் வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு.
அடுத்து என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினாலையும் கர்த்தருடைய வார்த்தையினாலையும் தான் கோலியாத்தின் தலையை அவள் வீழ்த்தினான். அதே போல நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நம் மூலமாய் முறியடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செசரா இறந்துட்டான், அவன் காலடியில் அவன் கடந்துட்டான். சத்ரு எங்கே கொடுப்பார் ஆண்டவர்? நம்முடைய காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரம் இல்லை, தேசம் அவள் மூலமாக ரட்சிப்பு அடைந்தபடினால் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. ஒன்று பிள்ளைகளே, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்றார், சபையே நீ கூடாரவாசி, சபையே நீ குணசாலி, சபையே நீ கூடாரவாசி. மூன்றாவது ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சபையே நீ யார் தெரியுமா? மணவாளி. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மணவாளி. வாசிங்க ஒரு வசனத்தை, உன்னத பாட்டு 5:1. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. 6 வாசிமா. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு மணவாட்டியை பார்க்குறோம். உன்னத பாட்டில் சொல்லப்படுகிற இந்த மணவாட்டி வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, என் சகோதரியே நீ மணவாளி. ஆண்டவர் சபையை பார்த்து மணவாளின்னு சொல்றாரு. ஆனா இந்த மணவாட்டி எப்படி இருக்கிறா? ஆயத்தம் இல்லாத ஒரு மணவாட்டியா இருக்கா. நேசர் வந்து கதவை தட்டுறாரு, இவன் உள்ள இருக்கிறா. அவ என்ன பண்ணல? கதவை திறக்கல. ஏன் கதவை திறக்கல? அவ என்ன சொல்றா? நான் என்னோட பெட்டை ரெடி பண்ணிட்டேன், நான் படுக்க போயிட்டேன், என் காலை கழுவிட்டேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டதான வார்த்தை, என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் முடிப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? அதாவது வந்து அதை படுக்கிறதுக்குன்னு சொல்லப்படுகிற அந்த நைட் ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டேன். நான் இப்போ எப்படி கதவை திறந்து நான் வெளியில் வர முடியும்? நான் எப்படி என்னுடைய வஸ்திரத்தை கழட்டிட்டேன், அடுத்து என் பாதத்தை என்ன பண்ணிட்டேன்? கழுவிட்டேன். நான் என்ன பண்ண முடியாது? வர முடியாது என்று சொல்லி அவள் என்ன பண்ணுறா? தன் உள்ளத்தில் நினச்சி அவள் கதவை என்ன பண்ணல? திறக்கவே இல்லை. நேசர் தட்டி தட்டி பார்க்குறாரு, திறக்கவே இல்லை. என்ன செய்யற? கையை துவாரத்தின் வழியாக உள்ளே விடுறாரு, அப்படியே அவள் திறக்கலை. அப்புறம் மனசு கேட்காம என்ன பண்ணுறா? அவள் திறக்கிறா. திறந்து பார்க்கும்போது யாரும் இல்லை, நேசர் இல்லை. நேசர் போயிட்டார். நேசர் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு போயிட்டார். இன்னைக்கும் ஆண்டவர் சபைக்கு சொல்கிற வார்த்தை அதுதான். ஒரு ஆயத்தமுள்ள ஒரு மணவாட்டியா இருக்கணும். நேசரின் சத்தத்தை கேட்டு நேசருக்கு கதவை திறந்து கொடுத்து மணவாளனாகிய இயேசு வருகிற வேளையிலே அவரோடு கூட நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு ஆயத்தமுள்ள ஒரு மணவாட்டியா இருக்கணும். இந்த உன்னத பாட்டில் சொல்லப்படுகிற மணவாட்டி ஆயத்தம் இல்லாத மணவாட்டி. அடுத்து எப்படிப்பட்ட மணவாட்டி? சோம்பலான மணவாட்டி. சோம்பலா இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நான் எல்லாத்தையும் கழட்டிட்டேன், நான் என்ன எப்படி வர்றது? நான் எப்படி ஆண்டவருக்காக வாழ்கிறது? நான் இப்படியே வாழ்ந்துட்டேனே, நான் எப்படி இதுக்காக விட முடியும்? சபைக்காக இல்லை ஆண்டவருக்காக எப்படி இந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் பரலோகத்தை என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. சோம்பலான மணவாட்டி. அடுத்து சுயநலமான மணவாட்டி. நான், என்னுடைய உடுப்பு, என்னுடைய பாதரட்சை, நான் எப்படி திரும்ப எல்லாத்தையும் போட்டுட்டு போக முடியும்? சுயநலம். நம்முடைய வாழ்க்கையில கூட சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் ஆண்டவரை தேடாதபடி, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி, நான் விரும்பினது, நான் நினைச்சது சொல்லி நான் சொல்றது, நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் செய்வேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுவோமானால் நாம் சுயநலமான மனவாட்டியா இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரலோகம் போக முடியாது. நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமுள்ள மனவாட்டியா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனவாட்டியா இருக்கணும். உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனவாட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட மனவாட்டியை தான் கர்த்தர் என்ன செய்வாரு? வருகையில் எடுத்துக்கொள்வார். ஒரு மனவாட்டியை சொல்றேன். எஸ்தர் 2:12 வாசிங்கம்மா. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. போதுமா? இங்க ஒரு மனவாட்டியை பார்க்கிறோம்.
அகாஸ்வேருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி. அவள் 6 மாசம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் அவள் ஜோடிக்கப்பட்ட ஒரு அலங்காரமான மணவாட்டியாக, ஆயத்தமான மணவாட்டியாக அவள் மாறுகிறாள். இப்படிப்பட்ட மணவாட்டி தாங்க தேவை. வெள்ளை போலன்னா சும்மா இல்லைங்க, அதோட தான் அந்த கெமிக்கல்ஸை உடம்பு ஃபுல்லாக தடவும் போது அது உடம்புல இருக்கிற கெட்ட நீரை என்ன செய்யுமா, வெளியில் கொண்டு வருமா. அப்போ அந்த சரீரத்தில் ஒரு எரிச்சலை உண்டாக்கும், சரீரத்தில் ஒரு வேதனையை உண்டாக்கும். அந்த எரிச்சலையும் வேதனையும் தாங்கி கொள்ளும்போது தான் அந்த வெள்ளை போலத்தின் மூலமாக சரீரத்தில் இருக்கிற அசுசிகள் எல்லாம் வெளியேறி சரீரம் சுத்தமாய் மாறும். அது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் கந்த வர்க்கம், சுகந்த வாசனையான அந்த காரியம் அந்த சரீரத்திற்கு தேவைப்படுகிறது. இப்படியெல்லாம் சுத்திகரிப்புக்கு எந்த மணவாட்டி ஒத்து போறாளோ, ஆண்டவர் சுத்திகரிக்கிறதற்கு, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு எந்த மணவாட்டி, எந்த மனுஷன், எந்த மனுஷி தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக, ஆயத்தமான மணவாட்டியாக தேவனுக்கு எதிர்கொண்டு போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளை சமயம் உருவாக்குறாரா, விட்டு கொடுங்க. சில பிரச்சனைகள் வழியாக தான் கர்த்தர் உருவாக்குவார். யோபுவை கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல சோதித்தார். அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாவமும் செய்யலை. ஆனாலும் கூட தேவன் அந்த சுத்திகரிப்புக்குள்ளதாக, உருவாக்குதலுக்குள்ளதாக தேவன் ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் உருவாக்கி முடித்த உடனே யோபுவை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், தவறுகள் நம்ம மேலே இருக்கலாம், பழி சாட்டப்படலாம், குற்றம் சாட்டப்படலாம், அநேக காரியங்கள் பேசப்படலாம். ஆனாலும் கூட அவைகள் மத்தியில் எல்லாத்தையும் ஆண்டவருக்காய் நான் சகிக்கிறேன், இந்த போராட்டங்களை ஆண்டவருக்காய் சகிக்கிறேன், இந்த பிரச்சனையை ஆண்டவருக்காய் சகிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீங்கன்னா கர்த்தர் உங்களை உருவாக்கி ஆயத்தமுள்ள மணவாட்டியாய் மாற்றுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை உருவாக்கி அலங்கார மணவாட்டியாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த எஸ்தர் ராஜாத்தி எல்லாத்துக்கும் தன்னை விட்டு கொடுத்தா, சுத்திகரிப்புக்கு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தா. இன்னும் சொல்லப்போனா மொர்தகாய் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொர்தகாய உங்க சபையின் ஊழியர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்டதான காரியத்திலே ஒரு ஆயத்தமுள்ள மணவாட்டியாய் கர்த்தர் நம்முடைய சபையை நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய வருகை சமீபமா இருக்க போது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுகிறோம், எல்லாம் சமீபத்தில் வந்துருச்சு. தேவன் வரப்போகிறார். ஆமேன். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. நீங்களும் நானும் யுத்தங்களை குறித்து கேள்விப்படும் போது நம்ம என்ன செய்யணும், அலர்ட் ஆயிடணும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான சகல காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அனுமதித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட ஒரு ஆயத்தமுள்ள மணவாட்டியாய் நாம் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வருகையிலே எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. இந்த நாளில் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவர் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், சபையே நீ குணசாலி, சபையே நீ கூடாரவாசி, சபையே நீ மணவாளி. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா என்ன ஒரு குணசாலியாய் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் என்னை கூடாரவாசியாய் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் என்னை ஒரு மணவாட்டியாய் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. நான் செய்யற சின்ன தப்புனால, சின்ன ஒரு குறை பேசுறதுனால, சின்ன புறங்கோறதுனால, இல்லை ஒரு சின்ன பெருமையினால நான் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது. தேவசமத்தில் சொல்லுமா, கர்த்தர் உங்க உள்ளத்துல உணர்த்தி இருப்பாருன்னா தேவசமத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற சின்ன காரியம் தான், ஆனா அந்த சின்ன காரியம் கூட தேவனுடைய ராஜ்யத்தை இழக்க வச்சிரும். இந்த நாளிலும் தேவசமத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய ராஜ்யத்தை எதிர்கொள்ளுகிற ஒரு மணவாட்டியா மாற்றுங்க அப்பா. ஒரு குணசாலியா, ஒரு மணவாட்டியா தேவன் எங்களை மாற்றுவீராக ராஜா. Thank you Holy Spirit.